இப்ப கோபாலோட முதல் மாமனார் இப்ப இறந்து போனதால இப்ப அவர் தந்தி அமைச்சிருப்பாங்க. இவரும் அதை பார்த்துட்டு இப்ப மனைவி கூட்டிட்டு அவரும் அங்க போறாரு. இப்ப மாமனாரோட இறுதி சடங்கு இப்ப இவரு தான் பண்றாரு. இப்ப அவர் சுடுகாட்டை தூக்கிட்டு போற வழியில ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல வழியில பாக்குறாரு. இப்ப ஆனந்தி முதல் மனைவியோட பையன் கூட பேச பழக ஆரம்பிச்சாரு. இப்ப ஆனந்தி படிப்பு விஷயத்துக்காக அவரும் பாத்தீங்கன்னா அந்த சொந்த ஊருக்கு அவரும் டிரான்ஸ்பர் ஆகி வந்துடுறாரு. இப்ப இவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலியா அந்த வீட்லயும் வாழ ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப ஆனந்தி எப்படியாச்சும் படிக்கணும்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா புக் எல்லாம் கொடுத்துட்டு போறாரு. ஆனா ஆனந்தி பாத்தீங்கன்னா வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடுது. இப்ப இவரும் கொடுத்துட்டு போன புக்கில் வந்து ஈவினிங் வந்து கொஸ்டின் கேட்கறாரு. ஆனந்தி பாத்தீங்கன்னா தப்பு தப்பு பதில் சொல்லலாம். இவருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வந்து ஆனந்தி போய் தூங்குன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஆனந்தி நாளைக்கு காலையில நான் சீக்கிரம் எழுந்து படிக்கிறேன். இப்ப வீட்டு வேலை செய்யறதுனால இப்ப சரியா படிக்க முடியாம போச்சுன்னு சொல்றா. இப்ப கிருஷ்ணா வாங்க நின்று டேபிள் சொல்லிட்டு இருப்பான். அவனும் அவங்க அப்பா கிட்ட அப்பா தூக்கம் வரது போலாமான்னு கேட்பான். அப்ப பயங்கர கோவத்துல அவனும் பாத்தீங்கன்னா போய் தூங்குன்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் அவங்க மாமியார்கிட்ட போயிட்டு சமையலும் வீட்டு வேலையை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்றான். அதுக்கு அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு விதவை வீட்டு வேலை செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாம நம்ம கல்ச்சர்ல அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இவர் எவ்வளவு சொல்லி அவங்க கேட்காதனால இப்ப இவரும் பாத்தீங்கன்னா காலையில எழுந்து வீட்டு வேலையும் சமையலும் பண்ணிட்டு ஆனந்தி கையில புக்கை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் எந்த காரணம் சொல்ல மாட்டல போய் படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு.